ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உமாவின் கதை நேரத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். சிவகாமியின் சபதம் பாகம் 4 அத்தியாயம் 19. அன்னையின் ஆசி. மறுநாள் பாண்டியன் நெடுமாறன் புவனமகாதேவியிடம் விடைபெற்றுக் கொள்வதற்காக அந்த மூதாட்டியின் அரண்மனைக்குச் சென்றான். மகேந்திர பல்லவரின் பட்ட மகிழ்ச்சி அகமகிழ்ந்து முகமலர்ந்து நெடுமாறனை வரவேற்றாள். அச்சமயம் அங்கிருந்த மங்கையர்க்கரசி வெளியேற எத்தனித்த போது, குழந்தாய், ஏன் போகிறாய்? பாண்டிய குமாரனுடன் நான் பேசக்கூடிய ரகசியம் ஒன்றுமில்லை என கூறி அவளை போகாமல் நிறுத்தினாள். பிறகு நெடுமாறனை உட்காரச் சொல்லி, அப்பனே, எல்லா விவரமும் அறிந்து கொண்டேன். வானமாதேவி நேற்று இரவே வந்து கூறினாள். இருந்தாலும் அந்த உத்தமியின் மனதை நீ ரொம்பவும் கலக்கிவிட்டாய் என்றாள். நெடுமாறனுடைய மௌனத்தை கண்டு, நீ காஞ்சிக்கு வந்தது முக்கியமாக எனக்குத்தான் பெரிய அனுகூலமாய் போயிற்று. இந்த பெண்ணை தகுந்த வரனுக்கு மனம் செய்து கொடுப்பதாக இவளுடைய தந்தைக்கு நான் வாக்கு கொடுத்திருந்தேன். அது விஷயத்தில் நான் பிரயத்தனம் செய்ய இடமில்லாமல் நீங்களே முடிவு செய்து கொண்டு விட்டீர்கள். எனக்கு அது விஷயமான பொறுப்பு இல்லாமல் போயிற்று என்றாள் புவனமாதேவி. தாயே, அப்படி சொல்ல வேண்டாம். தங்களுடைய சுவீகார பெண்ணின் கல்யாண விஷயமாக தங்களுடைய பொறுப்பு தீரவில்லை. தாங்கள் பிரயத்தனம் செய்வதற்கு இடம் இருக்கிறது. கொஞ்சம் மங்கையரக்கரசியை கேட்டுவிடுங்கள். அவள் என்னை மணந்து கொண்டு தங்களுடைய பொறுப்பை தீர்த்து வைக்கப் போகிறாளா என்று. இவ்விதம் நெடுமாறன் சொன்னதும், புவனமகாதேவி அவளை புதிதாக கேட்பானேன், ஏற்கனவே எல்லாம் அவள் என்னிடம் சொல்லியாயிற்று என்று கூறிக்கொண்டே திரும்பி பார்த்தாள். திரும்பி பார்த்த தேவி மங்கையர்க்கரசியின் கண்களில் கண்ணீர் ததும்பி நிற்பதைக் கண்டு திடுக்கிட்டு, இதென்ன குழந்தைகள், அதுக்குள்ளே ஏதேனும் சண்டை போட்டு கொண்டீர்களா என்று நெடுமாறனை பார்த்து வினாவினாள். சாதாரண சண்டை போடவில்லை அம்மா, பெரிய யுத்தம். வாதாபி யுத்தத்துக்கு நான் போகவில்லையே என்று இங்கே அரண்மனைக்குள்ளேயே யுத்தம் ஆரம்பித்தாயிற்று. இவ்வளவு தூரம் என்னை பைத்தியம் பிடிக்க அடித்துவிட்டு என் சொந்த தமக்கையே எனக்கு விஷம் கொடுத்து கொல்ல நினைக்கும் வரையில் என்னை கொண்டு வந்துவிட்டு இப்போது என்னை மணந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறாள். இதன் நியாயத்தை நீங்களே கேளுங்கள் என்றான் நெடுமாறன். புவனமகாதேவி மங்கையர்க்கரசியை பார்த்தாள். ஏதோ அனாவசியமான தடையை இவர்களே ஏற்படுத்தி கொண்டார்கள் என்று தெரிந்து கொண்டாள். குழந்தாய், பாண்டியகுமாரன் சொல்வது வாஸ்தவமா? உன்னை தேடி வந்திருக்கும் மகத்தான பாக்கியத்தை நீயே வேண்டாம் என்று மறுத்தளிக்கிறாயா என்று கேட்டாள். மங்கையர்க்கரசி விம்மிக்கொண்டே வந்து அவள் பாதத்தில் நமஸ்கரித்து, அம்மா, இவருக்கு நான் என் உள்ளத்தை பறிகொடுத்து இவரை என் பதியாக வரித்தபோது இவர் சமணர் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லி மேலே பேச முடியாமல் தேம்பினாள். நெடுமாறன் பெருங்கவலைக்குள்ளானான். இதென்ன, கிணற வெட்ட பூதம் புறப்பட்டதே என்று அவன் திகைத்து நிற்கையில் புவனமகாதேவி அவனை பார்த்து, அப்பனே, இந்த குழந்தை சைவர் குலத்தில் பிறந்தவள், சிவபெருமானையும் பார்வதியும் வழிபடுகிறவள் என்று உனக்கு தெரியுமல்லவா? அதற்கு ஒன்றும் தடை செய்ய மாட்டாயே என்று கேட்டாள். நெடுமாறன் அந்த சங்கடமான நிலையிலிருந்து விடுபட வழி கிடைத்தது என்ற உற்சாகத்துடன், அம்மா, அப்படிப்பட்ட மூர்க்கன் அல்ல நான். சமண சமயத்தில் நான் பற்று கொண்டவனானாலும் சைவத்தை வெறுப்பவன் அல்ல. என் ஆருயிர் நண்பனான குலச்சிறை அபாரமான சிவபக்தன். நான் ஜுரமாய் கிடந்தபோது இங்கே வந்து திருநாவுக்கரச பெருமானிடம் திருநீர் வாங்கி வந்து எனக்கு இட்டான். அதை நான் ஆட்சேபிக்கவில்லை. மதுரையில் இருக்கும்போது அவன் காலை, மதியம், மாலை 3 வேளையும் ஆலயத்துக்கு சென்று மீனாட்சி அம்மனையும் சுந்தரேசரையும் தரிசித்துட்டு வருவான். அம்மாதிரியே இவளும் செய்யட்டும். நான் தடை சொல்லவில்லையே என்றான். அப்போதுதான் மங்கையர்க்கரசியின் முகம் முன்போல் பிரகாசமடைந்தது. இந்த அபூர்வமான காதலர் இருவரையும் புவனமகாதேவி தன் எதிரில் தம்பதிகளைப் போல நிற்கச் செய்து ஆசி கூறி வாழ்த்தினாள். இன்னும் சிறிது நேரம் மேலே நடக்க வேண்டிய காரியங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்துவிட்டு நெடுமாறன் அவ்விருவரிடமும் விடைபெற்று கொண்டு சென்றான். அவன் சென்ற பிறகு புவனமகாதேவி மங்கையர்க்கரசி அன்போடு அணைத்து கொண்டு, குழந்தாய், நீ கவலைப்படாதே. நீ சில நாளாக அடிக்கடி கண்டு வரும் கனவை பற்றி சொன்னாயல்லவா? உன் கனவு நிச்சயம் பலிக்கும். நெடுமாறன் சிவபக்தியில் சிறந்தான் ஆவான். அந்த புண்ணியத்தை நீ கட்டிக்கொள்வாய் என்று ஆசை கூறினாள். நெடுமாறனிடமும் மங்கையர்க்கரசியிடமும் இந்த கதையை பொறுத்தவரையில் நாமும் இப்போது விடைபெற்று கொள்ள வேண்டும். அப்படி விடைபெறும் முன் நெடுமாறன் விஷயத்தில் புவனமகாதேவியின் வாக்கு முழுவதும் உண்மையாயிற்று என்பதை மட்டும் குறிப்பிட விரும்புகிறோம். பிற்காலத்தில் நெடுமாறன் ஸ்ரீ சம்பந்தப் பெருமானின் பேரருளினால் சிறந்த சிவநேச செல்வனானான். யுத்தம் சம்பந்தமான அவனுடைய கொள்கையும் மாறுதல் அடைய நேர்ந்தது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு வாதாபி புலிகேசியின் மகன் விக்ரமாதித்தன் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்து பாண்டிய நாட்டை அடைந்தபோது நெல்வேலி போர்க்களத்தில் அவனை பாண்டிய நெடுமாறன் முறியடித்து தமிழகத்தின் சரித்திரத்தில் அழியா புகழ் பெற்றான். அத்தியாயம் 20. நிலவில் நண்பர்கள்.
வானக்கடலில் மிதந்த பூர்ண சந்திரன் பால் நிலவை பொழிந்த இந்த மண்ணுலகத்தை மோகனப் பொன்னுலகமாகச் செய்து கொண்டிருந்த இரவில் வடபெண்ணை நதியானது அற்புத காட்சியை அளித்துக் கொண்டிருந்தது. முதல் நாள் இரவு அதே நேரத்தில் இந்த நதியை பார்த்தோமானால் சலசலவென்று இனிய ஓசையோடு அம்மகா நதியின் ஓடிய தண்ணீர் பிரவாகம் உருக்கிய வெள்ளியைப் போல் தகதகவென்று பிரகாசித்ததையும், நாலாபுறமும் கனவட்டம் பூமியை தொட்டு ஒன்றாகும் வரப்பு வரையில் பூரண அமைதி குடிக்கொண்டிருப்பதையும் கண்டிருப்போம். அந்த இயற்கை அமுதக் காட்சியின் இன்பத்தில் மெய் மறந்திருப்போம். பிரவாகத்தையொட்டி விரிந்து பறந்து கிடக்கும் வெண் மணலிலே படுத்துக்கொண்டு, ஆஹா, இதென்ன அற்புத உலகம்! இவ்வுலகத்திலே ஒருவன் அடையக்கூடிய ஆனந்தம் சொர்க்கலோகத்திலேதான் கிடைக்குமா என்று வியந்திருப்போம். ஆனால் இன்றிரவோ அந்த வடபெண்ணை நதித்துறையானது மகத்தான அல்லோல கல்லோலத்துக்குள்ளாகியிருந்தது. கணக்கற்ற யானைகளும் குதிரைகளும் ரதங்களும் வண்டிகளும் அந்த நதியை அப்போது கடந்து கொண்டிருந்தன. யானைகள் அணிந்திருந்த தங்க முகப்படாங்களும் அவற்றின் தந்தங்களுக்கு அணிந்திருந்த வெள்ளிப்பூண்களும் இயற்கையிலேயே அழகுடைய புறவைகளுக்கு பூட்டியிருந்த நானாவித ஆபரணங்களும் ரதங்களின் தங்கத் தகடு வேய்ந்த விமானங்களும் வெண்ணிலவில் பளபளவென்று ஜொலித்தன. யானைகள் குதிரைகள் எல்லாம் வரிசை வரிசையாக ஏக காலத்தில் நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் நதியை அடைத்து கொண்டு நீர் பிரவாகத்தை கடந்தபோது ஏற்பட்ட ஓசை பெருங்காற்று அடிக்கும்போது அலைவீசி குமுறும் சமுத்திரத்தின் பேரிரைச்சலை ஒத்திருந்தது. அக்கரையில் கண்ணிக் கெட்டிய மட்டும் காலாட்படையைச் சேர்ந்த வீரர்கள் காணப்பட்டார்கள். அவர்களுடைய கையிலே பிடித்திருந்த கூரிய வேல்கள் அசைந்த போதெல்லாம் மின்வெட்டின் ஒளி தோன்றி கண்ணை பறித்தது. அந்த வீரர் கூட்டத்துக்கு இடையிடையே ஆயிரக்கணக்கான ரிஷபக் கொடிகள் இளங்காற்றில் பறந்து படப்படவென்று சப்தித்து கொண்டிருந்தன. இந்த கரையில் நதித்துறைக்கு சற்று தூரத்தில் ஒரே ஒரு கூடாரம் மட்டும் காணப்பட்டது. கூடாரத்துக்கு பக்கத்தில் புல்தரையில் விரித்திருந்த இரத்தன கம்பளத்தின் மேல் யாரோ 4 பேர் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் கையை தட்டி கூப்பிட்டால் கேட்கக்கூடிய தூரத்தில் 10-15 வீரர்கள் கையில் நீண்ட வேல்களுடனும் இடையில் செருகிய வாள்களுடனும் சர்வ ஜாக்கிரதையுடன் காவல் புரிந்து கொண்டிருந்தார்கள். இதிலிருந்து இரத்தன கம்பத்தில் உட்கார்ந்திருந்தவர்கள் பெரிய அந்தஸ்து படைத்த முக்கியஸ்தர்கள் என்று ஊகிக்கலாம். அருகில் சென்று பார்த்தோமானால் நமது ஊகம் உண்மை என்பதை காண்போம். அந்த நால்வரும் மாமல்ல சக்கரவர்த்தி, சேனாதிபதி பரஞ்சோதி, வேங்கி அரசன் ஆதித்தவர்மன், ஒற்றர் தலைவன் சத்ருக்னன் ஆகியவர்கள்தான். வேங்கி அரசன் ஆதித்தவர்மன் மாமல்லருடைய தாயாதி சகோதரன், அதாவது சிம்ம விஷ்ணு மகாராஜாவின் சகோதரன் வம்சத்தில் வந்தவன். இந்த வம்சத்தினர் வேங்கி சாம்ராஜ்யத்தின் வடபகுதியில் கோதாவரிக்கு அப்பால் உள்ள பிரதேசத்தை சுதந்திர சிற்றரசர்களாக ஆண்டு வந்தார்கள். சாளுக்க சக்கரவர்த்தி காஞ்சியின் மீது படையெடுத்து வந்தபோது ஆதித்தவர்மன் பல்லவ சக்கரவர்த்தியின் உதவிக்கு வர முடியாதபடி இடையில் புலிகேசியின் சகோதரன் விஷ்ணுவர்தனால் வழிமறிக்கப்பட்டான். விஷ்ணுவர்தனன் வேங்கியின் புராதன ராஜவம்சத்தை நிர்மூலம் செய்து தான் சிம்மாசனம் ஏறியதும், ஆனால் புலிகேசி தென்னாட்டிலிருந்து வாதாபிக்கு திரும்பி வருவதற்குள் விஷ்ணுவர்தனன் உயிர் துறக்க நேர்ந்ததும் நேயர்கள் அறிந்தவை. விஷ்ணுவர்தனுடைய ஆட்சியும் ஆயுளையும் அகாலத்தில் முடிவு செய்ய காரணமாயிருந்தவன் ஆதித்தவர்மன் தான். ஆனால் சில வருஷத்துக்கு பின்னர் மீண்டும் புலிகேசியின் பெருஞ்சைன்யம் வேங்கியை கைப்பற்ற வந்தபோது ஆதித்தவர்மன் தன்னுடைய மிச்சம் இருந்த வேங்கி சைன்யத்துடனே தென் திசையை நோக்கி பின்வாங்கி மீண்டும் தாக்க சந்தர்ப்பத்தை நோக்கி காத்திருந்தான். மாமல்லர் பெரும் சைன்யத்தோடு வாதாபியின் பேரில் படையெடுத்த போது ஆதித்தவர்மனும் அவரோடு சேர்ந்து போருக்கு புறப்பட்டான். சேனாதிபதி பரஞ்சோதி 12 வருஷத்துக்கு முன்னால் தாம் இதே வடபெண்ணை கரையில் புலிகேசியின் சேனா சமுத்திரத்தை பார்த்து பிரமிப்படைந்ததை பற்றியும், மகேந்திர பல்லவர் மாறுவேடம் பூண்டு தன்னை பின்தொடர்ந்து வந்து புலிகேசியின் கண்ணெதிரே தன்னை விடுதலை செய்தது பற்றியும் விவரமாக சொல்லிக் கொண்டிருந்தார். மற்ற மூவரும் அதிசயத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தனர். மூவரில் ஆதித்தவர்மன் மிகவும் அதிசயப்பட்டான். அவனுக்கு அந்த விவரங்கள் எல்லாம் புதியவனையாக இருந்தன. ஆஹா, அந்த விசித்திர சித்தரை நேரில் பார்க்கும் பாக்கியம் இந்த கண்களுக்கு கொடுத்து வைக்கவில்லையே என்று வருந்தினான். அப்போது மாமல்லர் சொன்னார், இலங்கை இளவரசன் கூட அடிக்கடி விதம் கூறி வருத்தப்படுவான். என் தந்தை என்பதற்காக நான் பெருமை எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனாலும் அவரை பார்ப்பதே ஒரு பாக்கியம்தான். அவருடன் நெருங்கி பழகுவதற்கோ பல ஜென்மங்களிலே பாக்கியம் செய்திருக்க வேண்டும். 3 வருஷ காலம் அவர் என்னை அழைத்து கொண்டு தென் தேசமெல்லாம் யாத்திரை செய்தார். இந்த மாதிரி வெண்ணிலவு பொழுந்த இரவுகளிலே நானும் அவரும் வெட்ட வெளியிலே உட்கார்ந்து ஆனந்தமாய் காலம் கழித்திருக்கிறோம். அவர் பிரயாணம் கிளம்பும் போது பரிவாதினி வீணையும் உடன் எடுத்து வருவார். வீணை தந்திகளை மீட்டி அவர் இசை வெள்ளத்தை பெருக்கும் போது
வானமும் பூமியும் நிசத்தமாய் நிச்சலனமாய் நின்று கேட்பது போல தோன்றும். அந்த நாத வெள்ளத்தை தடை செய்ய பயந்து காற்றும் நின்றுவிடும். மரங்களின் இலைகள் அசைய மாட்டா. பட்சி ஜாலங்களும் மௌன விரதம் பூண்டிருக்கும். அண்ணா, நிறுத்துங்கள். நீங்கள் இப்படி பேச ஆரம்பித்தால் எனக்கு சித்தம் கலங்கிவிடுகிறது. யுத்தமும் இரத்தக் களரியும் என்னத்திற்கு? வீணை வாசிக்க கற்றுக்கொண்டு வாழ்க்கையை ஆனந்தமாக கழித்துவிட்டு போகலாம் என்று தோன்றிவிடுகிறது என்றான் ஆதித்தவர்மன். மாமல்லர் கலகலவென்று சிரித்துவிட்டு சொன்னார், மகேந்திர பல்லவர் இதே மாதிரி வார்த்தைகளை ஒரு காலத்தில் சொன்னதுண்டு. உலகத்தில் மன்னர் குலத்தில் பிறந்தவர்களுக்கு மண்ணாசை என்பது போய்விட்டால் இந்த பூ உலகமே சொர்க்கமாகிவிடும் என்று சொல்வார். உலகத்தில் யுத்தம் என்பதே உதவாது. வேல், வாள் முதலிய போர் கருவிகளையே உழுவதற்கு ஏர் கொம்புகளுக்கும் சிற்பக் கலைஞர்களுக்கு வேண்டிய சிற்றொலிகளும் தான் செய்யப்பட வேண்டும் என்று என் தந்தை அடிக்கடி கூறுவார். ஆனால் என்றைய தினம் சாளுக்கன் பல்லவ நாட்டின் மீது படையெடுத்ததாக செய்தி வந்ததோ அன்றைய தினமே அவருடைய மனம் அடியோடு மாறிவிட்டது. 1000 சிற்பிகள் 10,000 சித்திரக்காரர்களை காட்டிலும் மத யானை மீது வேல் எறிந்த இளைஞன் அவருடைய மனதை அதிகமாக கவர்ந்து விட்டான் என்று கூறிவிட்டு மாமல்லர் சேனாதிபதி பரஞ்சோதியை பார்த்து புன்னகை புரிந்தார். நமது சேனாதிபதி காஞ்சி நகரில் பிரவேசித்த அன்று நடந்த சம்பவங்களைத்தானே குறிப்பிடுகிறீர்கள். அதை பற்றி ஒரு நாள் அவரிடமே நான் விவரமாக கேட்க வேண்டும் என்றிருந்தேன் என்று கூறினான் ஆதித்தவர்மன். என் தந்தையின் அபிமானத்தை நமது சேனாதிபதி கவர்ந்தது போல் வேறு யாரும் கவர்ந்ததில்லை. ஒவ்வொரு சமயம் எனக்கு அவர் மேல் பொறாமை கூட உண்டாயிற்று. மகேந்திர பல்லவர் என்னை புறக்கணித்துவிட்டு சேனாதிபதிக்கே முடிச்சூட்டி விடுவாரா என்று கூட சில சமயம் சந்தேகித்தேன். ஆனால் அதற்கு நானும் ஆயத்தமாய் இருந்தேன். இன்றைக்கு கூட சேனாதிபதி ஒப்புக்கொண்டால் என்று மாமல்லர் சொல்லி வந்தபோது தளபதி பரஞ்சோதி குறுக்கிட்டார். பிரபு, இப்படியெல்லாம் பேச வேண்டாம். சாம்ராஜ்யம் சிம்மாசனம் எல்லாம் எனக்கு என்னத்திற்கு? பட்டிக்காட்டில் ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் நான். என் தாயிடம் கல்வி பயின்று வருகிறேன் என்று வாக்கு கொடுத்துவிட்டு காஞ்சிக்கு வந்தேன். 12 வருஷத்துக்கு மேல் ஆகியும் அந்த வாக்கை நிறைவேற்றிய பாடில்லை. இன்னும் நிரச்சரகுச்சியாகத்தான் இருக்கிறேன். இந்த யுத்தம் முடிந்ததும் என் தாய்க்கு நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றப் போகிறேன். சிம்மாசனத்தை யாருக்காவது கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்றால் இலங்கையிலிருந்து ஒருவர் வந்து காத்து கொண்டிருக்கிறாரே, அவருக்கு கொடுங்கள் என்றார். மாமல்லர் உடனே ஆதித்தவர்மனையும் சத்ருக்கனையும் பார்த்து கண்களால் சமிச்சை செய்ய அவர்களுக்கு விஷயம் தெரிந்து கொண்டதற்கு அடையாளமாக புன்னகை புரிந்தார்கள். மாமல்லர் மானவன்மனியிடம் அதிக பிரியம் வைத்திருக்கிறார் என்னும் விஷயம் சேனாதிபதி பரஞ்சோதியின் மனதில் உறுத்தி கொண்டே இருந்தது. இதை மாமல்லர் நன்கு அறிந்திருந்தார். வாதாபி யுத்தத்துக்கு மானவன்மனை வரக்கூடாதென்று காஞ்சியில் அவரை நிறுத்திவிட்டு வந்ததற்கு இதுதான் முக்கியமான காரணம். எனவே மாமல்லர் மற்ற இருவரையும் பார்த்து, பார்த்தீர்களா, நான் சொன்னது சரியாய் போயிற்று என்று சொல்வதற்கு அறிகுறியாக சமிக்கை செய்துவிட்டு தலைகுனிந்த வண்ணம் இருந்த பரஞ்சோதியை பார்த்து, அழகாய்தான் இருக்கிறது. போயும் போயும் அந்த மூடனிடமா மகேந்திர பல்லவர் ஆண்ட ராஜ்யத்தை ஒப்புக்க சொல்கிறீர்? அவனை நான் வரவேண்டாம் என்று கண்டிப்பாக சொல்லியிருந்தும் அவன் பாட்டுக்கு புறப்பட்டு வருகிறான். அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அவன் மேல் வரும் கோபத்திற்கு அளவே இல்லை. லங்கைக்கே திரும்பி விரட்டி விடலாமா என்று தோன்றுகிறது. சேனாதிபதி, உம்முடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டார். சேனாதிபதி சற்று யோசனை செய்துவிட்டு, போர்க்களத்துக்கு வர வேண்டும் என்று அவ்வளவு ஆவல் உள்ளவரை எதற்காக தடுக்க வேண்டும்? மானவர்மர் வந்தால் நல்லது தான். நமது யானைப்படைக்கு அவர் தலைமை வகித்தால் எவ்வளவோ நன்றாக இருக்கும் என்று சொன்னார். எனக்கு என்னவோ சுத்தமாய் பிடிக்கவில்லை. மானவன்மன் நம்முடைய உதவியை கோரி வந்து அடைக்கலம் புகுந்தவன். இப்போது அவனுடைய உதவியினால் நாம் ஜெயித்தோம் என்று எதற்காக ஏற்பட வேண்டும் என்றார் மாமல்லர். அதுவரை ஏறக்குறை மௌனமாய் இருந்த சத்ருக்கனன் கூறினான், சக்கரவர்த்தி, தாங்கள் அவ்விதம் எண்ணவே கூடாது. இந்த யுத்தத்தில் ஜெயிப்பதற்கு தங்களுக்கு யாருடைய ஒத்தாசையும் தேவையில்லை. தங்களிடம் இல்லாத போர் திறமை வேறு யாரிடம் இருக்கிறது? சேனாதிபதியும் ஆதித்தவர்மரும் இல்லாவிட்டாலும் தாங்கள் வாதாபியை அழித்துவிட்டு வெற்றி வீரராய் திரும்புவீர்கள். இந்த படையெடுப்பில் கலந்து கொள்வதற்கு கொடுத்து வைத்தவர்கள் பாக்கியசாலிகள். மானவர்மர் இந்த படையெடுப்பிலே கலந்து கொண்டால் அவரால் தான் தாங்கள் ஜெயமடைந்தீர்கள் என்ற பெயர் ஒரு நாளும் ஏற்பட்டு விடாது. அதனால் அவருக்கு கௌரவம் ஏற்படும் என்பதுதான் உண்மை. சத்ருக்கனன் கூறியதை சேனாதிபதி ஆதித்தவர்மன் இருவரும் பூரணமாய் ஆமோதித்தார்கள். மேலும் நமது யானைப்படைக்கு பயிற்சி அளிக்கும் காரியத்தில் மானவர்மர் மிக்க சிரத்தை எடுத்து கொண்டிருக்கிறார். அவர் இப்போருக்கு வரவேண்டாம் என்று சொல்வது நியாயமல்ல என்றார் சேனாதிபதி.
யானைப்படைக்கு ஏதோ புதுவித பயிற்சி இலங்கை இளவரசன் அளித்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அது என்ன புது பயிற்சி என்று ஆதித்தவர்மன் கேட்டான். அது உண்மைதான். முன்னெல்லாம் கோட்டை வாசல் கதவுகளை உடைப்பதற்கு யானைகளை முட்ட விடுவது வழக்கம். காஞ்சி கோட்டை முற்றுகையின் போது மகேந்திர பல்லவரின் முன் யோசனையினால் அந்த பழைய முறை பலிக்காமல் போயிற்று. கோட்டை கதவுகளிலே ஈட்டி முனைகளை பொறித்திருந்தபடியால் ஒரு தடவை மோதியதுமே யானைகள் வெறிக்கொண்டு திரும்பி ஓடிப்போயின. இப்போது மானவர்மர் நமது யானைகளுக்கு இரும்பு உலக்கையினால் கதவுகளை பிளக்கவும், கோட்டை சுவர்களை கடப்பாறைகளை கொண்டு இடிக்கவும், தீவர்த்தி பந்தங்களை தூக்கி வீசி கோட்டைக்குள்ளே எறியவும் கற்பித்திருக்கிறார். ஆஹா, இதுவரை மாதிரி யானைப்படையை உபயோகித்ததாக நான் கேட்டதே இல்லை என்றான் ஆதித்தவர்மன். சேனாதிபதி பரஞ்சோதிற்கு மானவர்மனிடம் தனிப்பட்ட முறையில் விரோதம் எதுவும் கிடையாது. அவரிடம் மாமல்லர் அதிக அன்பு வைத்திருக்கிறார் என்பதாலே தான் அதிருப்தி. எனவே இப்போது மாமல்லர் அவரை பற்றி அலட்சியமாக பேசியதும் இவரே மானவர்மருடைய கட்சி பேச ஆரம்பித்தார். ஆகையினால்தான் மானவர்மரை திரும்பி அனுப்புவது நியாயமல்லவென்று சொல்கிறேன். யானைப்படைக்கு இப்பேற்பட்ட புதிய பயிற்சி அளித்து ஆயத்தப்படுத்தியவருக்கு அந்த யானைப்படை யுத்தத்தில் தானும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இராதா என்றார் சேனாதிபதி பரஞ்சோதி. இந்த சமயத்தில் அவர்கள் பேசிக்கொண்டிருந்த இடத்துக்கு சற்று தூரத்தில் இருந்த பிரம்மாண்டமான அரச விருட்சத்தில் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டது. அந்த மரத்தின் அடர்த்தியான கிளைகளில் இரவு நேரத்தை கழிப்பதற்கென்று அடைக்கலம் புகுந்திருந்த ஆயிரக்கணக்கான பறவைகள் சடசடவென்று இறகுகளை அடித்து கொண்டும் பற்பல ஸ்ருதி ஸ்வரங்களில் கூச்சலிட்டு கொண்டும் மரத்திலிருந்து வெளிவந்து வட்டமிட்டு மறுபடியும் கிளைகளுக்குள் புகுந்து ஆரவாரம் செய்தன. அந்த மரத்துக்கு திடீரென்று என்ன வந்துவிட்டது? மரம் ஏறக்கூடிய காட்டு மிருகம் ஏதாவது அதில் ஏறிவிட்டதா? பறவைகள் இப்படி அலறுகின்றனவே என்று மாமல்லர் கேட்டதற்கு அந்த திசையை உற்று பார்த்து கொண்டிருந்த சத்ருக்கனன், பிரபு, காட்டு மிருகம் எதுவும் அந்த மரத்தில் ஏறவில்லை. வீட்டு மிருகம், 2 கால் மிருகம் ஒன்று அந்த மரத்தில் இருந்து இறங்கி கொண்டிருக்கிறது என்றான். உடனே அவன் கை ஓங்கி தட்ட சற்று தூரத்தில் ஆயுதபாணிகளாக காவல் புரிந்த வீரர்களில் ஒருவன் அவர்கள் இருந்த இடத்துக்கு விரைந்து ஓடினான். அதோ பார், அந்த அரச மரத்திலிருந்து யாரோ ஒருவன் கீழே இறங்கி கொண்டிருக்கிறான். அவனை பிடித்து கொண்டு வாருங்கள் என்று சத்ருக்கனன் கட்டளையிட்டான். அவ்விதமே மேற்படி வீரர்கள் விரைந்து அரச மரத்தை நோக்கி சென்று அதிலிருந்து கீழே இறங்கியவனை கைப்பிடியாக பிடித்து கொண்டு வந்தார்கள். வீரர் தலைவன், பிரபு, இதோ வாதாபி ஒற்றன் என்று கூறி தலைவணங்கினான். மாமல்லரும் பரஞ்சோதியும் கலீர் என்று சிரித்தார்கள். ஏனெனில் அந்த வீரர்களால் கொண்டு வரப்பட்டவன் வேறு யாரும் இல்லை, நமது பழைய சிநேகிதன் குண்டோதரன் தான். குண்டோதரா, இதென்ன? எதற்காக நீ வாதாபி ஒற்றன் என்று சொல்லிக்கொண்டா என்று பரஞ்சோதி கேட்டான். ஆம் சேனாதிபதி, நான் சொன்னது உண்மைதானே. வாதாபி ஒற்றன் என்றால் வாதாபிக்கு போய் வந்த ஒற்றன் என்ற அர்த்தத்தில் சொன்னேன். உடனே அந்த வீரர்கள் என்னை ஒரே பிடியாய் பிடித்து இழுத்து கொண்டு வந்துவிட்டார்கள். அப்பா, அவர்கள் பிடித்த இடத்தில் இன்னும் வலிக்கிறது. ஆமாம், ஆனால் அந்த மரத்தின் மேலேறி என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? எத்தனை நேரமாய் அங்கு உட்கார்ந்திருக்கிறாய் என்று சக்கரவர்த்தி கேட்டார். பிரபு, நேற்றிரவே இங்கு வந்துவிட்டேன். காலையில் எழுந்து பார்த்தால் நமது சைன்யம் வந்து கொண்டிருந்தது. உடனே மரத்தின் மேல் ஏறி வந்தான். இத்தனை நேரமும் நமது சைன்யத்தின் கணக்கு எண்ணிக்கொண்டும் வாதாபி புலிகேசியை ஜெயிப்பதற்கு இந்த சைன்யம் போதுமா என்றும் யோசித்து கொண்டிருந்தேன். என்ன முடிவு செய்தாய்? சைன்யம் போதுமா என்று சக்கரவர்த்தி கேட்டார். சுவாமி, அதை பற்றி எனக்கு சந்தேகமில்லை. ஆனால் வாதாபிக்கு நாம் போய் சேருவதற்குள்ளே அஜந்தா குகைக்கு போயிருக்கும் புலிகேசி சக்கரவர்த்தி வாதாபிக்கு திரும்பி வர வேண்டுமே. அவர் வெளியில் தங்கிவிட்டால் என்ன செய்கிறது என்று தான் கவலைப்படுகிறேன் என்றான் குண்டோதரன்.